பொதுக்காலம் 34ஆம் வார திங்கட்கிழமை. முதல் வாசகம். கிறிஸ்துவின் பெயரையும் அவருடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்தனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தை 1-5 முடிய. யோவான் என்னும் நான் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பேரிடி முழக்கம் போலவும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலவும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேர் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்த பொழுது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.